Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான நாட்டுக்கோழி கிரேவி, நாட்டுக்கோழி சூப்பு, அப்புறம் ஒரு சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கோர்ஸாக நம்ம மசாலாவாக அரைச்சிக்குவோம் இந்த மாதிரி. இப்போ இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே சிக்கன் 65 பவுடர் இருந்ததுன்னா அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இது மாதிரி மசாலாவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனில் சேர்த்துக்குவோம். சிக்கன் நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மல் பிராய்லர் கோழி தான். இதோட லெக் பீஸ் மட்டும் இப்போ நான் எடுத்திருக்கேன். இதில் இப்போ இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்குவோம் அந்த மசாலாவை. மசாலா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம ஃப்ரிட்ஜிலையும் வச்சுக்கலாம், தனியாக வெளியே கூட ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போது நாட்டுக்கோழி சூப் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட்டான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 8 பூண்டு பல் எடுத்து தட்டி வச்சுருந்தேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயில் பூண்டுலாம் நல்லா வதங்கட்டும். இதை நல்லா இடித்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஏன்னா சூப்புக்கு கொஞ்சம் ரொம்ப கேரமலைஸ் ஆகாமல் கொஞ்சம் வெங்காயம் மிதமாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு அரை தக்காளி நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளியே கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். அது ரொம்ப மேஷ் ஆகணும்னு இல்லை, சும்மா ரஃப்பாக மட்டும் வதக்கி விட்டால் போதும். இப்போது நாட்டுக்கோழியில் நான் கொஞ்சம் கிரேவிக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எலும்பு பகுதியை நான் அந்த சூப்புக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ரெக்க பகுதியெல்லாம் மட்டும் எடுத்துருக்கேன். இதை அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அந்த கறியை. இப்போ சூப்பு வைக்கிறதுனால நான் எதனா வெஜிடபிள் சேர்க்கணுன்ட்டு கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா செலரி இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் பீன்ஸ் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். இப்போ சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், ஏன்னா கறியோட எலும்புலாம் நல்லா வேகணும். அதனால் தண்ணி சேர்த்துட்டு இப்போ உப்பும் சேர்த்துக்குவோம். இப்போது உப்பு சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அது நல்லா வெந்து வரட்டும். இது நாட்டுக்கோழின்றனால ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம நாட்டுக்கோழி கிரேவி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட்டான பிறகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து, சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 8 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் இது மாதிரி வதங்கிட்டு இருக்கிறப்பவே அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் தட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு பெரிய தக்காளி ஒன்று சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக அதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவை கருக விடாமல் வதக்கிக்கலாம். மசாலாவை வதக்கிட்டு லாஸ்ட்டாக நான் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கிரேவிக்கு, அதை இதோட சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு உருளைக்கிழங்கு சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நாட்டுக்கோழியை ஏற்கனவே மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இங்கே கிடைக்கிற நாட்டுக்கோழி, அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே, வேக வச்ச தண்ணியோடையே நான் அந்த கறியை சேர்த்துக்கிறேன். இது இங்கே கிடைக்கிற நாட்டுக்கோழி நம்ம ஊர் கோழி மாதிரி இருக்காது. இப்போ கறி சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் எக்ஸ்ட்ரா.
இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கிறப்ப வேறு கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம். அதனால் உப்பு பார்த்து அளவாக சேர்த்துட்டு இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு அது நாட்டுக்கோழிங்கனால நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்து நல்லா மசாலாவோட கிரேவி ரெடி ஆகி வரட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்மளோட நாட்டுக்கோழி சூப்பு வந்து ரெடியாக இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி சிம்மில் வச்சுட்டேன். அதை இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட கறி வெஜிடபிள்ஸு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள். லாஸ்ட்டாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மிளகு இடித்து சேர்த்துருக்கோம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறேன். காரமாக சூப் நல்லாயிருக்கும். இது கூடவே கொத்தமல்லி இலை கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நாட்டுக்கோழி சூப் வந்து சளிக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. நல்லா ஹெல்த்தியும் கூட. வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கறனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சூப்பு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நான் சிக்கனை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். மசாலா நல்லா கோட்டாகிருக்கு பாருங்கள். இப்போ சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுக்கான்னு பார்ப்போம். நான் வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருந்தேன். இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிலேயே நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். அது இன்னும் நல்லா ஹீட்டில் திக்காகிடும். லாஸ்ட்டாக நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. நாட்டுக்கோழி கிரேவியில் மிளகுத்தூள் சேர்க்குறப்போ டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்குலாம் வெந்து கறி சூப்பராக வந்து கிரேவி வந்து ரெடியாகி வந்திருக்குது. மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட நாட்டுக்கோழி கிரேவியும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற சிக்கனை ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். அதை இன்னொரு சைடு நான் திருப்பி போட்டிருக்கேன். மசாலா பாருங்கள், பிரியவே இல்லை பாருங்கள். இதை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகக்கூடாது. நான் இன்னொரு பேட்ச் போட்டிருக்கிறேன். இதுவும் வந்து ஃப்ரை ஆகின பிறகு எல்லாத்தையும் நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நம்மளோட ஹாட் அண்ட் ஸ்பைசி நாட்டுக்கோழி சூப் வந்து டேஸ்டியாக சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்மளோட சிக்கன் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம வெங்காயம் மிளகுலாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட நாட்டுக்கோழி கிரேவி பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு கறிலாம் நல்லா வெந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. இதை ஒயிட் ரைஸில் அப்படியே போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இப்போது நம்மளோட ஸ்பைசி நாட்டுக்கோழி சூப்பு, நாட்டுக்கோழி கிரேவி, நம்மளோட சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை இது எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்றைக்காவது சிக்கன் ரெசிபி கோம்போ செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் செஞ்ச இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா டேஸ்டியான ஒரு சூப்பரான லஞ்ச் கோம்போ, சண்டே லஞ்ச் கோம்போ. இல்லை நீங்கள் எதெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்ட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.